ஹாய் ஹலோ எல்லாருக்குமே என்னோட பணிவான நமஸ்காரம். ஒரு குரு கிட்ட போய் அவரோட டிசைபிள் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கணவனுடைய கடமை என்ன குருவே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு அந்த குரு சில விளக்கங்கள் சொல்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர். மனைவியோட உணர்வுக்கு நீ நல்ல மரியாதை கொடு. அதே மாதிரி அவளை என்றைக்குமே நீ மட்டம் தட்டவே கூடாது. ரெண்டாவது, மனைவியை எந்த நேரத்துலையும் யார்கிட்டையும் விட்டு கொடுக்கவே கூடாது. பிரச்சனை மனைவினால் வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவளை விட்டு கொடுக்கவே கொடுக்காத. மூன்றாவது, வேலைகளை பிரிச்சுக்கோங்க. மனைவிக்கோ உனக்கோ எந்த இடத்துல அசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தேவைப்படுதோ அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நாலாவது, அன்பா அக்கறையாக 2 பேரும் பேசுங்க. மனைவி என்பவள் உனக்காக உன் வீட்டுக்கு நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பா. அதனால் அவளுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறத நீ கொடு. ஐந்தாவது, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உன்னுடைய பெண் குழந்தை பார்க்குற மாதிரி உன்னுடைய மனைவி நீ பார்த்துட்ட அப்படின்னா உங்களுக்குள்ள லைஃப் லாங் எந்த பிரச்சனையுமே வராது, என்றைக்குமே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்ல, அந்த டிசைபிள் ரொம்ப சந்தோஷமாக அந்த விஷயங்களை கேட்டுட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்கு நான் ஒரு 2 டிப்பு நான் கொடுக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, ஒரு மேரேஜ் ஆகி அந்த பொண்ணு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் ஃப்ரம் ஹர் ஹவுஸ் டு யுவர் ஹவுஸ், அவங்க ஹவுஸ்லேருந்து உங்கள் ஹவுஸுக்கு அவங்க வர்றாங்க இல்லையா, அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இஸ் ரியலி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, அவங்க புதுசாக ஒரு வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நியூவாக தான் இருக்கும். ஸோ அவங்க நிறைய மிஸ் பண்ணுவாங்க அவங்க லைஃப்பில். இந்த மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு மிஸ்ஸிங் பீரியடாக கூட அவங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப அவங்கள அரவணைப்பாக, ரொம்ப சப்போர்ட்டிவாக நீங்கள் அந்த மொமெண்ட்டை ரொம்ப மெமரபிளாக நீங்கள் மாற்றணும். ஸோ அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ப்ரெக்னென்சி பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பிகாஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஃபார் எனி விமன் இஸ் ரியலி வெரி ப்ரெஷியஸ் மொமெண்ட். அவங்க அதை மறக்கவே மாட்டாங்க லைஃப்பில். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு டெஃபினட்டாக ப்ரீனேட்டல் டிப்ரெஷன்ஸ் வரலாம், இல்லை போஸ்ட் டெலிவரி டிப்ரெஷன்ஸ் ஆஃப்டர் ஹர் டெலிவரி ஷி மே கெட் இட். ஸோ அந்த டைமில் அவங்க கூட யார் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தம்பி யார் இருந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் அப்படிங்கிற பர்சன் இருந்தால் மட்டும்தான் அவங்க ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபுல்ஃபில்டாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த 2 அக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட லைஃப்பில் ஆஃப்டர் ஹர் இமீடியட் மேரேஜ் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு பெண் அப்படிங்கிறது அந்த கணவன்கிட்ட இமீடியட் ஆஃப்டர் த மேரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள். ஸோ டெஃபினட்டாக இதை கொஞ்சம் நீங்கள் நியூலி மேரிட் கப்புள்ஸ் இதை ப்ளீஸ் டூ டேக் கேர் ஆஃப் தீஸ் 2 பார்ட்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ தட் உங்களோட லைஃப் என்றைக்குமே ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மேலும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.